ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஃப்ரைடே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கணும்னு முந்தின நாளே வந்து சொல்லிட்டாங்க. சரி, இந்த தடவை நிறைய காய்கறி பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்ணும், வடை பாயாசம் வேணும் அப்படின்னாரு எங்கள் பாவா. சரி, அதுக்காகவே நான் முக்கால்வாசி வந்து இந்த வாரம் செஞ்சிடலான்ட்டு. அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்லாம் ஓப்பன் ஆகிடும். அதனால் அவங்க 2 பேருமே வந்து போயிடுவாங்க. டேரனுக்கு புதன்கிழமையிலேருந்து ஸ்கூலு, அவனுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து ரேஷ்மாவுக்கு வந்து வியாழக்கிழமையிலேருந்து காலேஜ். அதனால் ஒரு நாள் தாங்க கேப்பு. அதனால் சரி, இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரைடே வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பாரும் கோஸ் பொரியல் ரெடி பண்ணுறேன். அதில் வந்து தோரம்பருப்பு சேர்த்துட்டு தேங்காய் திருவி போட்டால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வடைக்காக தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து கோஸ் பொரியல் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறேங்க, வடை செய்கிறேன், அப்பளம், பாயாசம். இதுதான் நான் செய்யலான்ட்டு. கீரை சாப்பிட்லான்ட்டு இருந்தோம், ஆனால் வேணான்ட்டு தாங்க. பயந்துட்டு எங்கள் ரேஷ்மா வேணான்னு சொல்லிட்டா. ஏன் நான் அவங்கக்கிட்ட வந்து அந்த கீரையை பற்றி சொல்லவே இல்லை. கீரை நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி சாப்பிட்டோம் புதன்கிழமை. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வயிற்ற வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் லூஸ் மோஷனும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருமே ரொம்ப முடியாமல் ஹெவி ஃபீவருங்க, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி குடித்தா கூட வாமிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ட்ரிப்ஸு தான் போட்டோம் எங்கள் 2 பேருக்கும். அதுலேயும் நான் வந்து ஸ்டெடியாக நின்று வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதனால் 2 பேருமே 2 நாள் ட்ரிப்ஸு போட்டோம். மொத்தம் 8 பாட்டில் ஒரு ஆளுக்கு. அதனால் கீரை சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்கன்னாங்க. ஏன்னா எந்த இடத்துல விளைய வைப்பாங்கன்னு தெரியலன்றாங்க. அது இல்லாமல் அதில் என்ன மருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னாங்க. அதனால் கீரை இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ரேஷ்மாக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. எங்கள் பாவாக்கும் டேரனுக்கும் எதுவும் செய்யலை. அது அவங்களுக்கும் வந்து ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. எதனால் அப்படின்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம் வீட்டில். சேம் 2 பேரும் ஒரே சாப்பிட்டதே 2 பேருக்கும் மட்டும் இப்படி ஆகி 2 பேருக்கும் ஒன்றும் செய்யலை. அதனால் கீரை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் கீரை சாப்பிடல. அதனால் நீங்கள் கீரை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நேரம் உப்பு போட்டுட்டு கீரையை வந்து நல்லா வந்து அலசிட்டு சாப்பிடுங்க. நான் அப்படி தான் செஞ்சேன். ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து கீரையே எடுத்துக்காமல் இருக்கிறோங்க. கீரை டெய்லியும் ஒரு கீரை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தார் எங்கள் பாவா. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு, கீரையே சாப்பிட முடியாமல். அதனால் ஒரு சைடு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து சீசன்லங்க உங்களுக்கு மாங்காவும் முருங்கைக்காவும். இன்னும் மாம்பழம் தான் வரவே இல்லை. அது மாம்பழம் இருந்தால் போதும், சாதம் வச்சுட்டு நம்ம ஒரு குழம்பு இருந்தால் போதும், மாம்பழம் வச்சுக்கிட்டே சாப்பிட்றலாம், தொட்டுக்கே தேவையில்லை. சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். ஒரு சைடு உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிட்டேன். ரேஷ்மா வந்து உருளைக்கிழங்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் செய்யணுன்னா இது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. ஏன்னா நம்ம வந்து கோஸ் பொரியல் செய்யும்போது ஒரு மசாலா போட்டு நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்க. அடுத்து பாசிப்பருப்பு பாயசம் தான் ரெடி பண்ணுறேன். பால் பாயசம் செய்யலான்ட்டு இருந்தேன். பால் பாயசம் செஞ்சால் மீந்து போயிடுது, இல்லைன்னா கெட்டியாகிடும். திருப்பி பாலை எடுத்து நம்ம அதில் கலந்து குடிக்கிற மாதிரியே இருக்குதா. அதனால் எங்களுக்கு வந்து அதில் விருப்பமே இல்லை. அடுத்த நாள் திருப்பி எடுத்து வைக்கிற மாதிரி ஆகிடுது பால் பாயசம் செஞ்சாலும். அதனால் பாசிப்பருப்பு பாயசம் அப்படி இருக்காது, உங்களுக்கு திகட்டவும் திகட்டாது. பால் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்க. ஒருத்தங்க தேங்காய் பால் சேர்ப்பாங்க, நான் தேங்காய் பால்லாம் சேர்க்க மாட்டேங்க. ஆனால் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு நான் அலசிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தான் பாயசம் ரெடி பண்ணலான்ட்டு ஒரு சைடு வந்து எல்லா வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா வடையில் வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டோன்னா தண்ணி விட்டு போயிடும் இல்லைங்க. அதனால் கடலைப்பருப்பு வடை தான் நான் ரெடி பண்ணுறேன். உளுந்த வடை இதுக்கு டேஸ்ட்டுக்கு கரெக்டாக வராது. சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் பருப்பு வடை தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பருப்பு வடை தான் ரெடி பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வடைனாலே முக்கால்வாசி வாழைப்பூவில் தான் வந்து வடை செய்வேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நான் வந்து வெறுமனை வடை செஞ்சதே இல்லை. அது ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். அதனால் இவங்களுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோம்பு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வடைக்கு ஒரு 2-3 பச்சை மிளகா இருந்தாலே போதுங்க. கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அதில் அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். நான் ஆனால் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன், சின்ன டம்ளரில் தான் எடுத்துருக்கேங்க. நல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு நம்ம தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். வடை சுட்டாலும் வந்து எண்ணெய் இழுக்காது. ஒரு கைப்பிடிக்கு நம்ம வந்து அந்த பருப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அரைக்காமல் நம்ம வந்து அரைச்ச பருப்போடு சேர்த்துட்டு செய்யும்போது வடையில் வந்து நல்லா நறுக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஒரு சைடு பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு நாட்டு சக்கரை சேர்த்து தான் ரெடி பண்ணுறேன். பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இனிப்புக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கங்க. வெல்லம் சேர்த்துக்கலான்ட்டு இருந்தாங்க. வெள்ளம்னா வடிகட்டி நான் மண்ணெல்லாம் எடுக்கணும். எல்லாருமே ஃபாஸ்டிங்கில் இருக்கிறனால கொஞ்சம் வேகமாக தான் சமையல் ரெடி பண்ணேன். டேரன் வந்து இருக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவனும் வந்து நான் இருப்பேன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் நேற்று. அதனால் அம்மா நானும் ஃபாஸ்டிங் முந்தின நாளே நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம். வியாழக்கிழமையும் நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் மத்தியானம். டேரன் வந்து நான் வெள்ளிக்கிழமையும் நான் இருக்கிறேன் அப்படின்னா
இல்லைடா நீ ஸ்கூலுக்குலாம் போகணும் பரவாயில்லம்மா, நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன்னா, சரி அவன் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்கிறவனை வந்து நம்ம தடங்கள் செய்யக்கூடாது, அதனால் நீயும் ஃபாஸ்டிங், அதனால் சீக்கிரமாக சமைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து வெள்ளைப்பாக்கு எடுக்காமல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேங்க. இதில் வந்து தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வறுத்து நம்ம சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் நான் வந்து செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக இருந்தது இந்த பாசிப்பருப்பு பாயாசம். சாயந்தரம் வரைக்குமே எங்கள் ரேஷ்மா வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தான் சாப்பிட்டா. ஏலக்காவை தட்டிட்டு நான் வறுத்துட்டு பாயாசத்தில் சேர்த்துக்கிட்டேங்க. அப்படி செய்யும்போது இன்னும் நல்லா வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். எனக்கு எப்பயுமே வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சேமியா பாயாசம் செஞ்சால் அந்த சேமியா மட்டும்தான் தனியாக இருக்குது, பாலே இருக்க மாட்டேங்குது, அது கெட்டி ஆயிடுங்க. அது எவ்வளோதான் பால் சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா தண்ணியாக செஞ்சாதான் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு வறுக்கும் போதே செம்ம ஸ்மெல், சூப்பராக இருக்கும். ஆமாம், செம்ம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயாசம் சாம்பார், நேற்று வந்து இந்த மாதிரி வெஜிடேரியனில் ஒரு மெனு லஞ்ச் மெனு மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. கல்யாண வீட்டு என்ன சேனக்கிழங்கு தான் ஆயிடுச்சு, மற்றபடி எல்லாமே இருந்துச்சு, செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. அதனால நான் கொஞ்சம் தாங்க பருப்பு சேர்த்துட்டு செஞ்சேன். எங்க நிறைய எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க கூடாது. அதே மாதிரி 2, ஏன்னா நம்ம இத்தனை காய்பொரியல் செஞ்சிருக்கும் போது 2 வடை வச்சா போதும் இல்லைங்க. அதனால அதெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ப்ரேயர் பண்ணிட்டு வடை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டேரனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். டேரன் வந்து இந்த வருஷத்துல வந்து 10th அவனுக்கு ரிசல்ட் வந்து சொன்னே பாருங்க, சாக்லேட் எடுத்துட்டு வந்து எங்க பாபா கொடுத்தாரு. டேரன் வந்து பாஸ் அப்படி சொல்லி, ஆனா இன்னும் வந்து மார்க் இன்னும் நிறைய எடுக்கணும், ஏன்னா அடுத்த வருஷம் 10th. அதனால டேரனுக்கு வந்து இன்னும் எஃபெக்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம். ப்ரேயரில் தாங்க வச்சுருக்கேன், எல்லாமே ப்ரேயரில் தான் நான் வைப்பேன் எப்பயுமே. நம்ம யாரை நம்புகிறோமோ இல்லையோ தேவனோட நம்ம வந்து நம்பிக்கை வச்சுருந்தாலே போதும், நம்ம எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிடலாம். அப்படி தான் நான் வந்து எல்லாத்துலேயுமே நம்பிக்கை வச்சுருக்கேன். சேம் நீங்களும் அதே மாதிரியே உங்கள் நம்பிக்கையை தேவன் இடத்துல வைங்க, கடவுள்கிட்ட வைங்க. வேறு யாரையும் மனுஷனை நம்புறதை விட அவரை நம்பினா போதும், அவர் வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். என்னோட விசுவாசத்தை நான் அப்படியே சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங் அப்பையிலேருந்தே இருக்கிறேன். இப்பயும் வந்து கொஞ்சம் நடுவில் முடியாமலேருந்தே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஃபாஸ்டிங் வந்து கொரோனா பீரியட்லேருந்தே இருக்க ஆரம்பிச்சு, அது அப்படியே கண்டினியூஸாக வந்தது. ஆமாங்க. அது இல்லாமல் நடுவில் அந்த கீரைனாலே எங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் வைக்க முடியாமல் போயிடுச்சு. புதன்கிழமை இருந்ததோட சரி, வெள்ளிக்கிழமெல்லாம் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வியாழக்கிழமை 2 நாள் ட்ரிப்ஸ் ஏற்றி அப்படியே என்ன வந்து தடங்கள் இருந்துச்சு. நடுவில் வந்து ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இடியாப்பெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, இடியாப்பனாலே நாங்கள் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை எனக்கு உடம்பு சரியாமல் இருந்ததை. உண்மையாகவே நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னா தடங்கள் பல விதத்தில் வருங்க. அது யார் மூலியமாக வேணாலும் உங்களுக்கு வந்து தடங்கள் வரும். ஏன்னா நம்ம வந்து ப்ரேயரில் இருக்கிறோனாலே தடங்கள் வரும். அதுலேயும் நம்மளை சோதிச்சு பார்க்கறது தான். அதில் வந்து சோதிச்சு பார்க்கறதுலையும் நம்ம நின்று வரோம் பார்த்தீங்களா, அதுதாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் பல சோதனை வரும், சொல்லவே முடியாது. அதெல்லாம் சொன்னால் வந்து நல்ல விஷயத்த சொல்லணும், ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் சோதனைகள் வரும், அதை ஜெயிச்சு வர்றது தான் நம்மளுடைய ப்ரேயரில் இருக்குது. ப்ரேயரில் நீங்கள் வைங்க, எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். ஆனால் பேசுகிறவங்க பல பேர் பேசலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் காதலே வாங்கிக்காதீங்க, ப்ரேயரில் வைங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ ஃபாஸ்டிங் இருந்து இப்படிலாம் இருக்கணும்லாம் இல்லை அப்படின்னுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பங்க. எனக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்குது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுலாம் இல்லைன்னா சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் விட்டு கொடுங்க, தேவனுக்காக விட்டு கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்த செய்யுங்க, அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. அது எங்கள் ரேஷ்மாக்கும் அதில் வந்து உண்டு இல்லையா ரேஷ்மா? ஆமாம், நான் வந்து 11th 12th ரெண்டுமே எனக்கு பப்ளிக் எக்ஸாம் தான். அப்போ எல்லாமே நான் ஃபாஸ்டிங் தான் இருந்தேன். அந்த டைம் இந்த நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் டைம் தான். அந்த டைமில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. ஆமாம், நானும் ஃபாஸ்டிங் இருந்து அந்த மாதிரி இருந்து ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கும். அதே மாதிரியே நான் 2 வருஷமே +1லேயே ஃபர்ஸ்ட் மார்க், +2லேயே 10th அவள் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கணும். ஆனால் உங்களுக்கு கொரோனானால ஆனுவல் எக்ஸாம் வைக்காமல் போனனால தான் எங்களுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. +1லேயும் அவள் தான் ஃபஸ்ட்டு, +2லேயும் அவள் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் ப்ரேயருக்கு வல்லமை உண்டுங்க. ப்ரேயர் பண்ணி நீங்கள் ஃபாஸ்டிங் வச்சு செய்யுங்க, எல்லாமே நடக்கும். பேசுகிறவங்க பேசுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து தேவனுக்காக ஒருத்தல் வச்சுட்டு எனக்கு இது பிடிக்கும் இது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள், அது வந்து நமக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும். அப்படி தான் நான் ஃபாஸ்டிங் வச்சுட்டு என்னுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மதியானம் லஞ்சு. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு போனால் தான் இப்படிலாம் சாப்பிட முடியும். கல்யாண வீட்டுக்கு நம்ம போனால் தானங்க சாப்பிட முடியும். அதனால நம்ம வீட்லேயே அந்த வந்து சரி இந்த வாரத்தில் சாப்பிட்லாம், அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக ஒரு சாம்பார் வச்சு ஒரு பொரியல் வச்சு அனுப்பிச்சி விட்ருவேன். அதனால ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. சந்தைக்கு நான் போகலை, எங்கள் பாபாவும் டேரன் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஸ்வீட் கார்னு, அப்புறம் பேபி கார்னு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் பழம் வாங்கிட்டு வந்தாருங்க. செவ்வாழையும் சாத்துக்குடி தான் நல்லாயிருக்கும். கமலா ஆரஞ்சு புளிப்பாக இருந்ததுங்க, நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வரோம். 2 தடவையும் புளிப்பாக தான் இருக்குது வாங்கினது. அம்மாவுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தா அவங்களுக்கும் புளிப்புனாங்க. அப்புறம் பச்சை பட்டாணி, இது வந்து பட்டர் பீன்ஸ் கிரேவி
கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதனால் பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் ரேட்டு ஜாஸ்தி. சரி நம்ம நான்வெஜ்க்கு பதிலாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பிடிச்சதா வாங்கிட்டு ப்ராக்கோலி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வாய்க்கு ருசியாக இருக்கும். ப்ராக்கோலி ரேஷ்மா கேட்டிருந்தா அது வாங்கிட்டு வரல எங்க பாபா நினைக்கிறேன். அது இல்லை, அதை மறந்துட்டாங்க, அதை வாங்கிட்டு வரல. இவர்கிட்ட தான் அதுவும் வச்சிருப்பாரு. இந்த பட்டர் பீன்ஸ் வாங்குறவர்கிட்டயே வந்து ப்ராக்கோலி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கிட்டு வரல. அப்புறம் ஸ்வீட் கார்னு சேனக்கிழங்குல வந்து வறுத்து தரணும்னாங்க. இதுதாங்க வாங்கிட்டு வந்தது. வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருந்துச்சு. 4 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். அதனால் அந்த பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தார். இன்னும் 4 கிலோவே வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணேன். சாம்பாரே இருந்துச்சு. இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மற்ற வேலை கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு இன்றைக்கி வச்சிருந்த சாம்பாரோடய விட்டுட்டேன். இப்படி தான் நேற்றுக்கு என்னுடைய ஃப்ரைடே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. நான் வாங்கின காயெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களாம் இப்படி தானா? உங்களுக்கு இந்த மாதிரி காயெல்லாம் இந்த மாதிரி காய் மட்டும் தான் முக்கால்வாசி வாங்கி வச்சுப்பேன். மற்றபடி டெய்லியும் குழம்பு வைக்கிறதுக்குலாம் நான் வந்து அன்னன்னைக்கு வாங்கி தாங்க சமைச்சிக்கிறேன். அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது வந்து புளியும் பூண்டும் வந்து ரோட்டில் விற்றுட்டு வந்தாங்கங்க. கிலோ 100 ரூபான்னு சொல்லி நான் வந்து புளி வாங்கினேன். அதில் கொஞ்சம் கொட்டை இருக்குன்னு தான் சொன்னாங்க. நிறையா இருக்காது, 2-3 தான் இருக்கும்னாங்க. சரி வாங்கிக்கலாம், இப்போதைக்கு புளி இல்லைன்றதுக்காக நான் வாங்கி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். பூண்டு வந்து 250 ரூபா சொன்னாங்க கிலோ. நான் வந்து அரை கிலோ பூண்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரைடே இப்படி தாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.